வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விவசாயி விவசாயி படத்துல ஆஹ் உடுமலை நாராயண கவி ஐயா அவர்கள் எழுதின பாட்டு இது. எம்ஜிஆர் ஐயாவும் KR விஜய் அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த சீன் இந்த பாட்டு சீன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த சோளக்காடு மாதிரி இருக்கும். கொஞ்சம் பயிர்கள் தான் இருக்கும். சோளக்காடு சோள தோட்டம் மாதிரி இருக்கும். அதுல கூட ரொம்ப தூரம் எல்லாம் போகாம ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்திலேயே அந்த பாட்டை எடுத்து முடிச்சிருப்பாங்க. ரொம்ப தூரம் எல்லாம் போறதோ பச்சை பசேன்னு பசுமையா காமிக்கவோ இல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காத அட்வைஸ் வேற உண்டு அது அந்த பாட்டுல. அதாவது இலவசமா கிடைக்கிறது அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து பிள்ளைங்க அட்வைஸ் பிடிக்காது. அந்த அட்வைஸ் மட்டும்தான் அந்த பாட்டுல இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு பாட்டை ஒரு 3 நிமிஷம்னாலும் உட்கார்ந்து கேட்க வைக்கிறதுன்னா அது மக்கள் திலகம் ஐயா அவர்களாலதான் முடியும் இல்லையா? இந்த பாட்டு ஒரு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வளரும், அதாவது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல எழுதப்பட்ட பாட்டு. தின வைப்பான், வென வருஷம் வென அறுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி என்ன நம்ம செய்யறோமோ சொல்லி கொடுக்கிறோமோ அதுதான் வர்ற அடுத்த தலைமுறை அதை பார்த்துதான் வளரும் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம யார் யாருக்கு எதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பாட்டு இது. இந்த காலத்திலையும் இந்த பாட்டை இன்னமும் விரும்பி கேட்டு அப்படி கமெண்ட் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுலன்னு இல்ல, உலகம் பூரா இருக்கிற தமிழர்களுக்கு இருக்கதான் செய்யறாங்கன்னு ஒரு குத்து மதிப்பாலாம் சொல்லல, அடிச்சே சொல்வேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு பாட்டு அந்த படத்துல ஹை பிச்ல ஆரம்பிக்காது. கணீர் டீமசையாவோட குரல்ல நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். பெரியவர்கள் ஆக்கணும்னா உடம்பால பெரியவங்க ஆகிறதுன்னு இல்லை, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்த கருத்துக்களால நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் நல்லவன் பேர் வாங்குற பெரிய மனுஷனா ஆக்கணுங்கிறது தான் அந்த வரிகளுடைய அர்த்தம். அப்படி பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பல்லவி முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா சரணம் 2 சரணம். அது முதல் சரணம் கண்ணீர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நேரி தவறாத காதற்பயிர் வளர்த்து. முடியுமா? இப்ப சொல்ல முடியுமா யாருக்கிட்டையாவது போய் இந்த மாதிரி? அவ்வளவுதான். நாங்க அவருக்கு அம்மாவா இருப்போம், அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்போம். இப்படி சொல்ற காலத்துல கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதனை பொதுவில் வைப்போம்னு சொல்லி வச்சார் பாரதி. இந்த பாட்டுலயும் அந்த அர்த்தம் தான் வருது. 2 பேருக்குன்னு சொல்றாங்க, ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. ஆனா யார் கேக்குறா? கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நெறி தவறாத காதற்பயிர் வளர்த்து அன்னை தந்தை ஆனவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து
பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து. பெருசாலாம் ஆக்ஷன் பண்ண மாட்டார். விதைத்துங்கும்போது இப்படி பாரு, வளர்த்துங்கும்போது இப்படி செய்வாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுதான். ஆனா அதையே அப்படி உட்கார்ந்து ரசிச்ச அந்த காலத்துல. பெற்ற திரு நாட்டினிலே இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கத்தை விதைக்கணும், இல்லாதோர் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். அப்படி முடியும் அந்த முதல் சரணம். ரெண்டாவது சரணம் பார்த்தீங்கன்னா, பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து. பார்னா பூமி, இந்த புவி. பார் இல்ல, தப்பா அர்த்தம் பண்ணிக்காதீங்க. பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலும் பகுத்தறிவை வளர்த்து போர் முறையை கொண்டவர்க்கு சீர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் சிநேகமதை வளர்த்து. இந்த ஒரு கதாநாயகிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியான பாட்டு. அந்த பாட்டுல கூட இப்படி ஒரு வரி: பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும், பற்றுதனை விதைத்து விட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். இதெல்லாம் சொல்றதுக்கு இனிமே ஒரு தலைவர் பிறந்து வர முடியுமா? முடியாது. இருந்திருந்தா மட்டும் இறைவன் கிட்ட எங்களுடைய ஆயுளையும் அவருக்கே கொடுன்னு எவ்வளவு கோடி மக்களும் சொல்ல தயாரா இப்பவும் இருக்காங்கிறது தான் உண்மை. அதனாலதான் நான் உட்கார்ந்து இப்போ உங்க முன்னாடி இந்த பாட்டை பாடி காமிக்க முடியுதே தவிர, இல்லைன்னா முடியுமாங்க? சரி, நாளைக்கு ஒரு பாட்டோட பார்க்கலாமா? வணக்கம்.